Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் ஓடி மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ஓடி மேட்சுக்கான டீம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக கிளிக் ஆகலை. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அக்ஷர் பட்டேலை டாப்பில் ப்ரமோட் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான விராட் கோலியை பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, பட் அது பெருசாக நம்புற அளவுக்கு இல்லை. ஸோ நல்லா தான் இருந்தார், ஃபீல்டில் இல்லாட்டாலும் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக தான் இருந்திருந்தார். ஸோ விராட் கோலிக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஃப்ளாப்பு, ஸோ இங்கிலாந்து டீமோட ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸோட கொலாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சை ரொம்பவே பாதிச்சுட்டு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த ஓடிஐ கேம்ஸாக இருக்கட்டும், தேர்ட் ஓடிஐ கேமாக இருக்கட்டும், நீங்கள் டீம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிராண்ட் லீகுக்கு உங்கள் டீம் வந்து மேக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் ஆடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த 2 ஓடிஐ மேட்சும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலாந்து இந்த மேட்சை பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க. உங்களுக்கு ஸ்மால் லீக் ப்ளே பண்ணும் அப்படின்னா நியூசிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 3 டீமும் சேர்ந்து ஒரு ட்ரை சீரிஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா Feb 14th பார்த்திங்க அப்படின்னா விமன்ஸ் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஓடிஐ அண்ட் தேர்ட் ஓடிஐ இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சுக்கு நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஒரு பிளேயரை நம்பி பிக் பண்ணுவோம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குறிப்பாக பேட்டர்ஸை ஒரு பேட்டரை நம்ம ஸ்கிப் பண்ணால் கூட அவர் ஒரு 30-40 ரன் அடித்தா கூட 70-80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட வர்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஸ்மால் லீக் கூட கம்பேர் பண்ணல கிராண்ட் லீக்குக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பரபாட்டி ஸ்டேடியம் கட்டாக்கில் வச்சு நடக்குது. ஸோ 9th February 1:30க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு கோல்டு, நான் லாஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு கோல்டு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்திங்க அப்படின்னா முடிக்க பார்க்குறேன். ஸோ என்னால் பேச முடியல, பட் இருந்தாலும் நாளைக்கு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர்ஸ்க்காக வீடியோ மேக் பண்ண வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு பேசஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. கேம் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சு ஸ்லோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கேமு 2019 நடந்த கேம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கேமில் இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த மாதிரியான மேட்சஸ் வந்து போயிருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ வெளியே ஓடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மொத்தமாக 19 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 8 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 11 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 200க்கு கீழே 4 முறையும், 200லேருந்து 249க்குள்ளே கிட்டத்தட்ட 5 முறையும், 250லேருந்து 299க்குள்ளே 6 முறையும், 300க்கு மேலே 4 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 240லேருந்து 260 அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹை ஸ்கோர் இந்தியா, லோ ஸ்கோர் பாகிஸ்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் 39 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும், 16 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 4 கேம்ஸோட ஒரு ஃபுல் சார்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். வித் எந்தெந்த பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டைப்பும் கூட டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ப்ளே பண்ணி இந்தியா வந்து 300 சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் பேஸ் 10, ஸ்பின் 1 தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேஸ் 9, ஸ்பின்னர்ஸ் 4. தேர்ட் மேட்ச்சில் பேஸ் 8, ஸ்பின்னர்ஸ் 7. அண்ட் ஃபோர்த் மேட்ச்சில் பேஸ் 12 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணல பெருசாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பேஸ் பவுலர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் பவுலர்ஸை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 39 விக்கெட்ஸில் எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 19 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்விங்கு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸும், பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ 16 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் தூக்கியிருக்காங்க. லெக் பிரேக் 1 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 5 விக்கெட்டு, ஆஃப் பிரேக்குக்கு 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இங்கிலாந்து டீமில் லிவிங்ஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னராக ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சு கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஹெட்ஹெட்டில் 108 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 59 முறை இந்தியா, 44 முறை பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் கம்பேர் பண்ணல இந்தியா தான் ஓரளவுக்கு இங்கிலாந்து கூட கம்பேர் பண்ணல பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
சரி, ஓகே. இப்போ இந்தியாவோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்மன் கில், லோகேஷ் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர், அந்த 2 பிளேயர்ஸ்க்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மேட்ச்க்கும் விராட் கோலி ப்ளே பண்ணல அப்படின்னா தேர்ட் ஓடி கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணி அந்த ஒரு ஓடி கேமில் விராட் கோலி ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 10 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷமி, குல்தீப், ஹர்ஷித் ராணா, ரவீந்திர ஜடேஜா இந்த 4 போலர்ஸும் போல் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10 ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா மெஜாரிட்டி ஆஃப் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக அக்ஷர் பட்டேல் போல் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸு பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கல ரோஹித் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருக்கார். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்பவே ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்தியன் டீமோட கேப்டன். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டாக இருந்திருக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான மேட்ச். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளே ஒரு மொமெண்டத்தோடு இந்தியன் டீம் போகணும் அப்படின்னா ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கணும். T20 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த சீரீஸ் ஃபுல்லாக ரோஹித் சர்மா எப்படி ப்ளே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஹெட்டில் 45, வென்யூவில் 71 ஆவரேஜ் இருந்திருக்கு. ரீசெண்டாக 1 டேஸ் நல்லா தான் ஆடிருக்காரு. பட் டெஸ்ட்டு அதில் உள்ள அந்த ஒரு ஃபார்ம், அந்த ஒரு மைண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சும் கிளிக் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ரோஹித் சர்மா மஸ்ட் பிக்கு. கட்டாக் கிரவுண்டு அவருக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான கிரவுண்டும் கூட. அடுத்ததான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 49% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 15 ரன். வென்யூவில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக்கில் ப்ளே பண்ணி 5 மேட்ச் ஆடி 81 இவரோட ஆவரேஜாக இருக்குது. ஸோ மற்ற எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா இவரோட வென்யூ ஆவரேஜ் கொண்டு பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெய்ஸ்வாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். வென்யூ ஆவரேஜ் வந்து சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஜெய்ஸ்வாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்துருந்தாரு. 71% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் 23, வென்யூ 7 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பவர் பிளேயில் வந்தார். ஏன்னா நம்பர் 4 தான் வரப்போகிறார். நம்பர் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 4 வந்தார்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் நம்பர் 3 வந்தார் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது கூட கம்பேர் பண்ணல. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சுப்மன் கில் 70% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் 48, வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ இவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் KL ராகுல். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் நம்மளை ரொம்பவே ஏமாத்துன ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட பேட்டிங் ஆடுற மைண்டில் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் பேட்டிங்கில் ஒரு CVC மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் மேட்ச்சில் அக்ஷர் பட்டேலை கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நமக்கு ஃபேண்டசிக்கு ரொம்ப 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 ட்ராபேக்காக இருந்தது. ஸோ ரீசெண்டாக ஒரு ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் இருக்கார். வென்யூ பொறுத்த வரைக்கும் 41, ஹெட்டில் 28 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா 55% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா தான் போல் பண்ணியிருந்தார். பட் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. டைட் ஓவர்ஸ் நிறைய போல் பண்ணியிருந்தார். ஹெட் 400 ரனுக்கு மேலே 12 விக்கெட்டு. வென்யூவில் 19 ரன் அடுத்து ஆடியிருக்காரு. ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து CVC ட்ரை பண்ணலாமா அப்படின்னா ரிஸ்க்கு தான். பட் ஃபஸ்ட் பவுலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 72% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செக் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ரிஷப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அவரும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு 52 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரியான ஒரு செக் பண்ணக்கூடிய ஒரு மேட்சஸாக தான் இந்த பர்டிகுலர் மேட்சஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 53 2 விக்கெட்டு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 14 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மஸ்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அக்ஷர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா 82% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 500 ரனுக்கு மேலே 42 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அக்ஷர் பட்டேல் கூட கம்பேர் பண்ணல நீங்கள் ஜடேஜாவுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. ஸோ பேட்டிங் டவுன் தி ஆர்டர் வந்தாலும் 10 ஓவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இந்தியன் கண்டிஷனில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததான் முகமது ஷமி லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் தான். ஃபஸ்ட் பவுலிங்கில் 48% ட்ரை பண்ணியிருக்காங்க. பழைய ரிதமில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட்டில் 16 மேட்ச் ஆடி 26 விக்கெட் எடுத்திருக்காரு.
வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் ஷமி செகண்ட் பவுலிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒயிட் பால் கிரிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் ஸ்கிப் பண்ணி செகண்ட் பவுலிங் கூட விட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ விக்கெட்டே எடுக்க முடியலை, 21% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து குல்தீப்க்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தியை இந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறாங்களா இந்தியன் டீம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணால் மஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் 13 விக்கெட், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ரொம்பவே அடி வாங்கியிருக்காரு இந்த கிரௌண்டில் அப்படிங்கிறதும் தெரிய வருது. லாஸ்ட்டாக ஹர்ஷித் ராணா. ஸோ இவர் இந்த இடத்துல ஆட மாட்டார், கொஞ்சம் மேலே தான் ஆடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம லோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஹெடேர் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு, வெனியூவில் ப்ளே பண்ணல, ரீசன் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ மினிமமாக 2 விக்கெட் வந்து இவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் போத் இன்னிங்ஸுமே ஸ்லோயர் ரன்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணுற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக போவார். ஒரு 50 ரன் 60 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஓவர்ஸ்லேயே கொடுப்பாரு. பட் விக்கெட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. இப்போ பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட், விராட் கோலி, ஹர்ஷ்தீப் சிங், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி. இந்த மேட்ச்க்கு யாரெல்லாம் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டை ராகுல் ரிப்ளேஸ்மெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்களா அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நியூ பால் பவுலர்ஸ் ஆஸ் யூஸ்வல் முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா. டெத்தில் முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா போல் பண்ண போகிறாங்க. தேவைப்படுச்சுன்னா ஹர்திக் பாண்டியாவும் போல் பண்ண போகிறாரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ரோஹித் சர்மாவை பார்த்தீங்க அப்படின்னா ஆடில் ரசீத் 2 முறையும், ஷாகிப் முகமது பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெய்ஸ்வால், ஆர்ச்சர் 1 முறையும், சுப்மன் கில்ல முகமது பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கவுட் 1 முறை, பெத்தேல் 1 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக லிவிங்ஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் 1 முறையும், ஆடில் ரசீத் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ஹார்திக் பாண்டியாவை பிரைடன் கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போது இந்தியன் டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சிபிசி ஆப்ஷனில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரோஹித் சர்மா வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அண்ட் ஜெய்ஸ்வாலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கிறேன் 7 பிளேயர்ஸில். அதுக்கு அடுத்தபடியாக சுப்மன் கில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா, இந்த 6 பிளேஸ். இது கூடவே சக்கரவர்த்தி வந்தானா நீங்கள் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேஃபாக ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற நம்ம பிளேயரை நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சிவிசி ஆப்ஷன்ஸில் சேஃபான ஆப்ஷன் யாரெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சுப்மன் கில். ஸோ அவர் கூடவே ரவீந்திர ஜடேஜா. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர்ஸ் வந்து சிபிஎஸ்சிக்கு ஒரு ஆப்டான பிளேயராக இருக்காங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு நான் அந்த மேட்ச் வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா. இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் கிராண்ட் லீக் சிபிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இந்தியாவோட ஒரு டெப்த்தான ப்ரிவியூ வந்து பார்த்தாச்சு. இப்போ இங்கிலாந்தோட டீம் ப்ரிவியூவில் பென் டக்கெட், ஃபில் சால்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக்கு, ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல், பிரைடன் காஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீத், ஷாகிப் மஹமூத். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டீம் இங்கிலாண்டோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா ஹாரி ப்ரூக்கை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஜேக்கப் பெத்தேலுக்கு மேலே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம லோ பர்சன்டேஜில் டிக் பண்ண மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் எக்ஸ்ட்ரானரியாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ 10 ஓவர்ஸ் கோட்டாவில் ஆர்ச்சர், முகமது, அடில் ரஷீத் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 10 ஓவர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜோ ரூட், லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல், பிரைடன் காஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட 52% பென் டக்கெட் ட்ரை பண்ணியிருக்காங்க. நியூ பால் வந்து நல்லாவே ஆடுறாரு. குறிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணது லாஸ்ட் வீடியோவில் ஹர்ஷ்தீப் சிங் இருந்தார் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள் அந்த 2 பிளேஸ்மே அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஹர்ஷ்தீப் சிங் இல்லை. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்தார்னா 2 பிளேஸில் ஃபில் சால்ட்டை கொஞ்சம் ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் டக்கெட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடிடுவார். பவர் பிளேயை நல்லா ஸ்டெடியாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டாக T20 மோடில் ஆடுறாங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு டக்கெட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும், பேட்டிங் செகண்ட் சால்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்லாம் ஃபில் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தார். 43 ரன் அடிச்சிருந்தாலும் அதை பவுண்ட்ரிஸில் கொண்டு வந்து ரீசனுக்காக. ப்ளஸ்
விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் அவருக்கு சம் பாயிண்ட்ஸ் கிடச்ச ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசி கிரிக்கெட்டில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஃபில் சால்ட்டை நீங்கள் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் டக்கெட் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜோ ரூட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப். ஸோ பவுலிங் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தாரு. 44% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்ஹெட்டில் 42, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 54. முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் சிபிசி போகிறது ரிஸ்க்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஹாரி ப்ரூக். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டாக இருந்திருக்கு. பட் ஒன் டே பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடி இருக்கார். ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேஸ் வந்து ஆடி இருக்காரு. பெருசாக இப்போதைக்கு ஆடலை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நோட்டாக இருந்திருக்கு. ஹெட்ஹெட் ரெக்கார்டும் வென்யூவில் ப்ளே பண்ணல. ஹெட்ஹெட்டில் ஒஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் ஆட தெரியலை. ஸோ ரேராக போனீங்கன்னா சேஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்ததாக ஜாஸ் பட்லர் 81% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான 52 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். திடீர்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பாலில் அக்ஷர் பட்டேல் பாலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேட்டோட பிளேடில் டாப்பில் பட்டு கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ ஹெட்ஹெட்டில் 23, வென்யூவில் 10 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சிங்கிள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பிளேயராக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பட்லர் இருக்கார். ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல ஃபில் சால்ட்டுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட்லர் ஃபஸ்ட் பேட்டிங் டீசென்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. லிவிங்ஸ்டனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்கள் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. ஸோ இவரோட பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா ஜெய்ஸ்வால் ரொம்ப நேரம் க்ரீஸில் நின்று ஆட போகிறாரு. ஸோ அப்போது மெஜாரிட்டி ஆஃப் ஓவர்ஸ் வந்து லிவிங்ஸ்டன் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல லிவிங்ஸ்டனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இவரோட ஒன் டே ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்திருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் சூப்பரான பிளேயரு. ஸோ இவரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் டீமில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இல்லை. வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ணல. ஸோ பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர்ஸும் ஸ்ரேயாஸ் வந்து போல் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீக்னஸ் பெருசாக இல்லை. இவரோட பவுலிங்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக நம்பி பிக் பண்ணலாம். ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பிரைடன் காஸ் 28% லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் லிஸ்ட்டில் வந்திருந்தார். ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஜோஃப்ரா ஆர்ச்சர் 53% லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக பேட்டை விட்டுருந்தார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆர்ச்சர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடில் ரசீது அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவார். எப்படி நாலு லாஸ்ட் மேட்ச்லாம் நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்லெஸ். ஸோ எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். பட் லாஸ்ட்டு ஒரு 2-3 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பாலை வந்துட்டு கரெக்டான ஏரியாஸ் போல் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் ஆடில் ரசீத் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஷாகிப் மஹ்மூத் 22% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு. வென்யூ பொறுத்த வரைக்கும் ஆடினது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் இன்னும் நோட்டாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ஆடி 16 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. எக்கனாமி டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ 5 எக்கனாமியில் போல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃபஸ்ட் பவுலிங் வந்து மஹ்மூதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் ஜேமி ஸ்மித் ரெடி ஆகிட்டார்னா அவர் கண்டிப்பாக வந்து ஹாரி ப்ரூக்கை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட்கின்சன் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஓவர்டனுக்கும் ஒன் டேஸில் சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது ரிஸ்க்கு. பட் மார்க் விட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு போல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முகமது நல்லா போட்டார். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி மார்க் விட்டு உள்ள லெவலில் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி. ரெஹானும் பார்த்திங்க அப்படின்னா ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஃபில் சால்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா ஒரு முறை விக்கெட் எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டக்கெட் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்திருந்தார். ஃபில் சால்ட் ரன் அவுட் தான் இருந்தார். ஸோ டக்கெட் பொறுத்த வரைக்கும் ராணா ஒரு முறையும், ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷமி 2 முறை, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் ஒரு முறை, ஹாரி ப்ரூக்கை ராணா பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜோ ரூட் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஒரு முறை, லிவிங்ஸ்டனை பாண்டியா 2 முறை, குல்தீப், ஹர்ஷித் ராணா ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது டீம் இங்கிலாந்தோட ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு 7 பிளேஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சால்ட்டுக்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இன்கேஸ் அஸ்தீப் சிங் வந்தார்னா இந்தியன் லெவலில் இருந்தார்னா சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஜோ ரூட்டு, ஸோ ஜாஸ் பட்லர், அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆடில் ரசீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த 7 பிளேஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பட்லர் கூட கம்பேர் பண்ணல டக்கெட் ப்ளஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டக்கெட்டை கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா.
ஸோ இப்போது சேஃபான சிவிசி யாரெல்லாம் இருக்கா இந்த மேட்ச்க்கு இந்த டீமில் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் பட்லர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு பிளேஸும் இல்லை. நம்ம ஜோ ரூட் வேணால் டிக் பண்ணிக்கலாம். அவரும் 44% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு ஜோ ரூட்டுக்கு வேணால் ஸ்மால் லீகில் ஒரு விசி போகலாம். ரிஸ்கியான சிவிசி யாருக்கெல்லாம் போகலாம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லிவிங்ஸ்டன் ஒரு ரிஸ்க்கான ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. ஸோ ஜேக்கப் பெத்தேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான விசி அவர் கேப்டன் பேசினா இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. சரி, ஓகே. இப்போது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், ஃபில் சால்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அடுத்து ஸ்ரேயா ஷேர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஜேக்கப் பெத்தேல் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷமி, அடுத்து ஆர்ச்சர், லாஸ்ட்டாக ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ஃபில் சால்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்தெந்த டீம் எந்தெந்த இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து நீங்கள் எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.